ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ. நம்ம ஏதாவது ஒன்றை சர்ச் பண்ணாலோ இல்லை ஒரு பொருட்களை வாங்கினாலோ அதுக்குண்டான அட்வர்டைஸ்மெண்ட்டு எந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணாலும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த விளம்பரம் எல்லாம் வரக்கூடாதுன்னா நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் செட்டிங்ஸ்குள்ளே நிறைய ஆப்ஷனை எனேபிள் அண்ட் டிசேபிள் பண்ணுறது மூலமாக ஓரளவுக்கு நம்ம மொபைலில் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டியை மெயின்டைன் பண்ணிட்டு விளம்பரங்கள் வராமல் தடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம பர்சனல் டேட்டாஸ் வெளியே தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனுக்கு ஷேர் பண்றது மூலமா தான் நமக்கு விளம்பரங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் வருது. அதனால நம்ம பர்சனல் டேட்டாஸை வெளியே ஷேர் பண்ணாம தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை கூடவே வச்சுக்கிட்டோம்னா அதே மாதிரி நமக்கு விளம்பரங்கள் கொடுக்கறதுக்கு பதிலா ரெக்கமெண்டேஷன், ஆஃபர், ரிவார்டுன்னு கொடுத்தா அதை டேட்டாஸை ஷேர் பண்ற மாதிரியும் தெரியாது, ஆனா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை ப்ரொமோட் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டாக்டிக்ஸான வேலையை தான் நம்ம கூகுள் நிறுவனம் கூகுள் பே மூலமா செஞ்சுக்கிட்டு இருக்கு. இத்தனை நாளா நம்ம இதை யாருமே கவனிக்கல. ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம எப்படி டிசேபிள் பண்றதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். உங்க மொபைல்ல கூகுள் பேவை ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா டாப் ரைட்ல இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள லைட்டா ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த செட்டிங்ஸ்குள்ள பிரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த பிரைவசி அண்ட் செக்யூரிட்டிக்குள்ள பாருங்க, இதுல டேட்டா அண்ட் பர்சனலைசேஷன் இருக்கு. அந்த டேட்டா அண்ட் பர்சனலைசேஷனுக்கு கீழேயே சின்ன எழுத்துல கொடுத்துருக்கு பாருங்க. உங்களுடைய இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணி யூஸ் பண்றதுக்கு உண்டான டீடைல்ஸ் தான் இந்த மெனுன்னு சொல்லி இருக்கு. டேட்டா அண்ட் பர்சனலைசேஷனை கிளிக் பண்ணிக்கங்க. உள்ள வந்த உடனே ஃபர்ஸ்ட் மெசேஜே சொல்லியிருக்கு பாருங்க, உங்களுடைய இன்ஃபர்மேஷனை நாங்க யாருகிட்டையும் ஷேர் பண்றது கிடையாது, யாருக்கும் விற்கப்படுறதும் கிடையாது அப்படிங்கறத கிளியரா சொல்லியிருக்கு. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா பர்சனலைசேஷன் வித்தின் கூகுள் பே அப்படிங்கிறது எனேபிள்ல இருக்கு. இது எனேபிள்ல இருந்ததுன்னா நம்ம பேமெண்ட் பண்ற டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி, பேமெண்டோட மெத்தடு அண்ட் லொகேஷன், நம்ம எங்க பொருட்களை வாங்குறோமோ அந்த பர்டிகுலர் கடை, ஒரு டைரக்டான ஒரு ஷாப்னா அந்த கடை லொகேஷன், இது எல்லாமே கூகுள் பேல நம்ம ஒரு அக்கௌண்ட் கொடுத்தா தான் கூகுள் பே ஓபன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்ல போய் இதெல்லாம் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். சரி, இது ஸ்டோர் பண்றது எதுக்குன்னா, இது ஸ்டோர் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், எங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான ஆஃபர்ஸ் நம்மளுக்கு கொடுக்கிறதுக்காக தான் இந்த பர்சனலைசேஷன் வித்தின் கூகுள் பே அப்படிங்கிறது எனேபிள்ல இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இவங்க மேல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை நாங்க எங்கேயுமே வெளியே ஷேர் பண்ணல, நாங்க யாருகிட்டையும் விற்கல அப்படிங்கறத கிளியரா சொல்லியிருக்காங்க. சூப்பர். ஆனா நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், வெளியே இருக்கிற தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து வரக்கூடிய ஆஃபரை இவங்க டோட்டலா வாங்கி நம்ம எங்கெங்க பர்ச்சேஸ் பண்றோமோ அந்த டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி அதுல அதிகமான பர்ச்சேஸ் நம்ம யாருக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோமோ அவங்க கிட்ட இருந்து நமக்கு வரக்கூடிய ஆஃபரை கம்மி பண்ணி, கம்மியா நம்ம எங்கெங்க பர்ச்சேஸ் பண்றோமோ அந்த தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து வரக்கூடிய ஆஃபரை நம்மளுக்கு அதிகம் பண்ணி டோட்டலா நமக்கு ஆஃபர்ஸ் அதிகமா கொடுக்காம நம்ம பண்ணக்கூடிய பர்ச்சேஸ் எல்லா தேர்ட் பார்ட்டி கிட்டையும் ஈவனா கொண்டு வரணுங்கிறதுக்காக மானிட்டர் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் இந்த பர்சனலைஸ் வித்தின் கூகுள் பேங்கிறது. இன்னும் கிளியரா சொல்லணும்னா, நீங்க பிளிப்கார்ட்ல அடிக்கடி பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், பிளிப்கார்ட்ல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய ஆஃபர்ஸ், ரிவார்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். சரி, நீங்க என்னைக்காவது ஒரு நாள் தான் ஸ்விக்கியில போய் நீங்க ஃபுட் ஆர்டர் பண்றீங்கன்னா ஸ்விக்கியில இருந்து வரக்கூடிய ரிவார்டு, ஆஃபர் அதிகமா இருக்கும். சோ இவங்க எதுக்காக இந்த பர்சனலைஸ் பண்றாங்கன்னு கவனிச்சுக்கங்க. நம்மள பர்சனலைஸ் பண்ணி நமக்கு ஆஃபரும் ரிவார்டும் கொடுக்கிறது தேர்ட் பார்ட்டியோட பிசினஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு. சரி, இவ்வளவு ஆஃபர் கொடுக்குறாங்கன்ட்டு எப்பவாவது யூஸ் பண்ணக்கூடிய தேர்ட் பார்ட்டியில உடனே நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அவங்களுடைய பிசினஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்மளை பகடக்காயா யூஸ் பண்றது தான் இந்த ரிவார்டு, ஆஃபர், ரெக்கமெண்டேஷன். இதே நீங்க அந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ல அதிகமா பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருங்க, உங்களுக்கு ஆஃபரும் அதிகமா வராது, ரிவார்டும் வராது. ஸோ தட் எங்க நீங்க கம்மியா பர்ச்சேஸ் பண்றீங்களோ அந்த இடத்தை மட்டும் மானிட்டர் பண்ணி அதிகமான ரிவார்டும் ஆஃபரும் கொடுக்கறதா பர்சனலைசேஷன் வித்தின் கூகுள் பேவோட வேலை. ஸோ இந்த பர்சனலைசேஷன் வித்தின் கூகுள் பே உங்களுக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதை டிசேபிள் பண்ணிருங்க. சரி, இது ஆஃப் பண்ணுனா என்ன நடக்கும்னு பாருங்க. சேம் ஆஸ் யூசுவல் நம்மளுக்கு முன்னால சொன்ன மாதிரி நம்மளுடைய டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி, பேமெண்டோட மெத்தடு, லொகேஷன், இது எல்லாமே நம்ம கூகுள் பேல கொடுத்துருக்கக்கூடிய ஜிமெயில் அக்கௌண்ட்ல போய் ஸ்டோர் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனா நம்மளை பர்சனலைஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால நமக்கு வரக்கூடிய ஆஃபர்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ தட் நம்மளை மானிட்டர் அவங்க பண்ண முடியாது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.